அப்பா, நீங்க தான் ஜெயிப்பீங்க, நிச்சயமா இது நடக்கும்னு விஜய் அவருடைய மகள் இப்படி ஒரு ஸ்டோரி வச்சது மட்டும் இல்லாம எல்லா பிரச்சனைக்கும் முடிவு இதுதான் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்களா. நடிகர் விஜய் அவரை சுற்றி புதிய பரபரப்பு ஒண்ணு உருவாகி இருக்கு. அதாவது அவரோட மகள் பகிர்ந்ததா ஒரு ஸ்டோரி சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவருடைய குடும்பத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள்னு சமூக வலைதளங்கள்ல அவரை பத்தி வராத வதந்திகளே இல்லைன்னு சொல்லலாம். ஒரு வழியா இந்த தேர்தல்ல பயங்கரமா போராடி இப்ப தேர்தலும் முடிஞ்சாச்சு. எப்படா இந்த வாக்கு எண்ணிக்கை அப்படின்னு விஜய் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நிச்சயமா விஜய் அவரு இந்த முறை மாற்றத்தை கொண்டு வருவாருன்னு நம்பிக்கையோட அவங்க இருக்காங்க. இந்த நிலையில விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்துல இடம்பெற்ற கண்ணே மணியே கண்ணிமையே அப்படிங்கிற பாடல ஸ்டோரியா வச்சிருக்கிறதா விஜய் அவருடைய மகள் இந்த ஸ்டோரிய வச்சிருக்கிறதா ரசிகர்கள் கிட்ட வேகமா ஒரு விஷயம் பரவி வருது. சாதாரணமா ஒரு பாடல் பகிர்வு அப்படின்னா இத பல பேரும் வேறு கோணத்துல பாப்பாங்க. இது அப்பாவுக்கு சப்போர்ட் காட்டுற மாதிரி இல்லையான்னு விஜய் அவரு கேள்வி எழுப்பி வராங்களாம். இதுக்கு எல்லாருமே குடும்பமே சேர்ந்துதான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைய தான் இப்ப தேர்தல் சமயத்துல கிளப்பி விட்டுருக்காங்க. சங்கீதா விஜய் ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ முடிவெடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குள்ள வந்த இந்த மனக்கசப்ப அவங்களே சரி செய்யவும் முடிவு பண்ணிருக்காங்க. குழந்தைங்களோட நலனுக்காக சேர்ந்து வாழ முடிவெடுத்திருக்காங்க. விஜய் அவரு கடைசியா ஒரு 5 நிமிஷம் மட்டும் பேசுறதா சங்கீதா அவங்க கிட்ட கேட்டு பேசியிருக்காருங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. மனைவியோட பிரிவு, விவாகரத்து போன்ற விஷயங்கள் உறுதி செய்யப்படாத தகவலா இருந்தாலும் அடிக்கடி இவரை பத்தின செய்திகள் வெளியாகிட்டே தான் இருக்கு. விஜய் அவருடைய மகன் தன்னோட பெயருக்கு பின்னாடி அம்மாவோட பெயரை இணைத்த சம்பவம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் பெரிய வைரலாச்சு. இதுக்கப்புறம் விஜய் மகன் அவருடைய அப்பாவை விட்டு பிரிஞ்சுட்டாரா, அதனாலதான் அப்பாவோட இனிஷியலை எடுத்துட்டாராங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. அம்மாவோட பெயரை தன்னோட பெயரோட இணைச்சிருக்காரா, அப்ப அப்பாவே பிடிக்கலன்னு சொல்றாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருந்துச்சு. ஆனா விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருவேளை சங்கீதா அவங்க விவாகரத்து தான் வேணும்னு உறுதியா இருந்தாலுமே சங்கீதா அவங்களுக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், என்னோட மகன் மகளை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள் அவர் சொல்றதுக்கு காரணம் மகன் மகள் அவர் கூட நிச்சயமா பேசுறதுனால மட்டும்தான். சொல்ல போனா நடிகை த்ரிஷா அவங்களோட விஜய் இணைத்து பேசப்பட்ட வதந்திகள் எவ்வளவோ தூரம் சர்ச்சையை கிளப்புச்சு. ஆனா விஜய் அவரு என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து அவங்களுக்கெல்லாம் தப்பான பேரை வாங்கி கொடுக்கறாங்க, எவ்வளவுதான் உங்களால பண்ண முடியும், இப்படியெல்லாம் தான் பண்ணுவீங்களான்னு கண்ணீரோட அழுகிற மாதிரி ஒரு முறை அவரோட அரசியல் பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு. என்னை எந்த அளவுக்கு நீங்க அடிக்க முடியுமோ அடியுங்க, எந்த அளவுக்கு எனக்கு வழி கொடுக்க முடியுமோ கொடுங்க, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கேன், மக்களுக்காக தான் இது எல்லாமே பொறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல விஜய் அவருடைய குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி எஸ்ஏசி அவர் சொன்ன வீடியோ இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. அதே போல விஜய் அவருடைய மகள் வச்சிருக்க ஸ்டோரின்னு வைரல் ஆயிட்டு இருக்க இந்த ஒரு பதிவும் சமூக வலைதளங்கள்ல குழப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கு. உண்மையா அது விஜய் அவருடைய மகளோட ஐடி தானா, இல்ல வேற யாராவது இதை தேவையில்லாம பரப்பி விடுறாங்களா அப்படிங்கிற குழப்பமும் இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த முறை இந்த தேர்தல் நிறைய வாக்குப்பதிவோட முடிஞ்சிருக்கு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்குப்பதிவு அதிகமா இருக்கு. மக்கள் எதிர்பார்க்கிற அந்த மாற்ற அரசியல் கிடைக்குமா, என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அந்த வகையில நிறைய பேர் விஜய் அவருக்கு ஆதரவா நிறைய பிரபலங்கள் கூட நேத்து ஓட் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இனிமேல் போல நிறைய சினிமா தகவல், அரசியல் தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.